ஹாய், இட்ஸ் மை டியூஸ்டே vlog. இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்து, இருக்க சின்ன சின்ன வொர்க் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வெளிய கிளம்பியாச்சு. ஒரு முக்கியமான வொர்க் இருக்கு இன்னைக்கு. ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு, அந்த வொர்க் எல்லாமே இன்னைக்கு முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அதுக்காக 3 பேருமே கிளம்பிட்டோம். எழிலுமே வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆயிட்டு 3 பேரும் கிளம்பிட்டோம். என்ன வொர்க்காக போயிருக்கோம் அதெல்லாமே நீங்க பார்த்தா கெஸ் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நான் அப்கமிங் வீடியோஸ்ல அதோட அப்டேட்ஸ்லாம் குடுக்குறேன் உங்களுக்கு. அண்ட் அந்த வொர்க்க முடிச்சுட்டு, அங்கேருந்து எழில கூட்டிட்டு போய் அக்கா வீட்ல விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருந்தது. அதுக்கு வந்து கிளம்பி போயிருந்தோம். ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் மேலேயே ஹாஸ்பிட்டல் தான் சுத்திட்டுருக்கேன். எப்போ இந்த இம்ப்ளான்ட் பண்ணனோ, அதுலேருந்து அப்படியே தான் சுத்திட்டுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு, சாப்பிட்டெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் மழை இல்லாம இருந்தது. ஸோ துணியெல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு, கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ண வேண்டியிருந்தது. 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப் ஃபுல்லா கிளீன் பண்ணி, ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல வந்துட்டு எழில கூட்டிட்டு வரதுக்காக அக்கா வீட்டுக்கு போயிட்டு, அவன வந்து கூட்டிட்டு வந்திருந்தோம். அவங்க அக்கா கூட சேர்ந்து செம்ம ஆட்டம். அவரு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு வெத்தல பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு டியூஸ்டேங்கிறதுனால ஹோரை நேரத்தில விளக்கேத்துவேன். ஸோ அதுக்காக வந்து வெத்தல தீபம் போடுறதுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அதேபோல வந்த பிறகு கடகடன்னு சாமிக்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளக்கு வந்து போட்டாச்சு. மீன்வைல் நம்மளுக்கு கிராசரிஸ் போட்டிருந்தேன் Flipkartல. அதுவுமே ரிசீவ் ஆயிடுச்சு. இத முடிச்சுட்டு தான் ஒரு பெரிய வொர்க் இருக்கு. டின்னரும் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் கீழ வந்துட்டு கிரைண்டர்லாம் வச்சிருக்கிற இடத்துல ரொம்ப டஸ்ட்டா இருந்த மாரி இருந்தது. அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, கார்னர் ஷெல்ஃப்மே கொஞ்சம் டஸ்ட்டா இருந்து, அது எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணி அடுக்கியாச்சு. ஃபைனலா கிச்சன் வந்து கிளீனா பார்த்தோன தான் திருப்தியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.